அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை, நம்பிக்கையோட முதுகுல குத்தப்பட்ட ஒரு மெகா துரோகத்தோட கதை. நேத்து பார்த்தது நாட்டளவுல, இன்னைக்கு பார்க்க போறது கார்ப்பரேட் அளவுல. நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது ரீபாக் பிராண்ட் ஷூவையோ, ஷர்ட்டையோ பார்த்திருப்போம். இல்லனா வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம். அது வெறும் ஒரு பிராண்ட் இல்ல. அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல். ஆனா, அந்த பிராண்டோட இந்திய பயணத்துல 2012வது வருஷம் ஒரு பூகம்பம் வெடிச்சது. அந்த பூகம்பத்தோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 100 இல்ல, 200 இல்ல. சுமார் 870,00,00,000. யோசிச்சு பாருங்க. ஒரு ஆர்கனைசேஷன் அதோட சொந்த ஆஃபீசர்களாலேயே, அதாவது டாப்ல இருக்கிற அதிகாரிகள்னாலேயே அந்த நிறுவனத்த கொஞ்சம் கொஞ்சமா எப்படி கரையா மாதிரி அரிச்சு காலி பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை. இந்த மெகா ஸ்கேம், அதாவது மாபெரும் ஊழல், வெளியில இருந்து யாரோ ஹேக்கர்ஸ் பண்ணது கிடையாது. இது நடந்தது ரீபாக் இந்தியா நிறுவனத்துக்கு உள்ளேயே. இதோட மாஸ்டர் மைண்டா இருந்தது யாருன்னு கேட்டா ஷாக் ஆயிடுவீங்க. அந்த நிறுவனத்தோட இயக்குனர்களான, அதாவது மேனேஜிங் டைரக்டரா இருந்த சுபீந்தர் சிங் பிரேம், அதுக்கப்புறம் அவரோட வலதுகரமா இருந்த சீஃப் ஆப்பரேட்டிங் ஆஃபீசர் விஷ்ணு பகத். அவங்க பண்ண வேலை இருக்கே, அது வேற லெவல். இது ஒரு சிங்கிள் ஸ்கேம் கிடையாது, டபுள் ஸ்கேம். அது என்ன டபுள் ஸ்கேம் அப்படிங்கிறீங்களா? இந்த கேள்விக்கான பதில தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு புகழ்பெற்ற பிராண்டோட மானத்த, அத காக்க வேண்டியவங்கள எப்படி கப்பல் ஏத்துனாங்க அப்படிங்கிற கதை தான் இது. வாங்க, இந்த கார்ப்பரேட் கிரைம் த்ரில்லரோட முதல் பக்கத்த புரட்டலாம். பொதுவா ஒரு சாம்ராஜ்யம் விழுந்ததுன்னு வைங்களேன், அதுக்கு பின்னாடி 1 நாள் 2 நாள் கதை இருக்கவே இருக்காது. அது பல வருஷ பேராசையும் துரோகமும் கலந்த ஒரு பெரிய வரலாறா இருக்கும். அதே மாதிரி தான் ரீபாக் இந்தியாவோட ஊழலோட ஆணிவேர தெரிஞ்சுக்க நம்ம முதல்ல ரீபாக் அப்படிங்கிற பிராண்ட் எப்படி இந்தியாவுக்குள்ள வந்தது, அது நம்ம மனசுல எப்படி இடம் பிடிச்சது அப்படின்னு பார்க்கணும். சரியா சொல்லணும்னா 1990களோட மத்தியில, அப்பதான் இந்தியா தன்னோட பொருளாதார கதவுகளை உலகத்துக்காக மெல்ல திறந்து விட்டது. தாராளமயமாக்கல் அப்படிங்கிற பேர்ல. அது என்ன தாராளமயமாக்கல் அப்படின்னு கேட்குறீங்களா? அதை பத்தி நீங்க படிச்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம். இல்ல அதை பத்தி ஒரு டீட்டெயில் வீடியோ வேணும்னா சொல்லுங்க, நம்ம சேனல்லே போட்டுடலாம். ரைட், இந்த கதைக்கு வருவோம். அப்படி தாராளமயமாக்கல் அப்படிங்கிற பேர்ல பல வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. கொக்கோ கோலா, பெப்சி மாதிரியான பிராண்டுகள் எல்லாம் இங்க வந்து களமிறங்கின நேரம் அது. அந்த வரிசையில தான் 1995ல ரீபாக் நிறுவனமும் இந்தியாவுக்குள்ள கால் பதிக்குது. ஆரம்பத்துல ரீபாக் ஷூக்கள் எல்லாம் ஒரு ஆடம்பர பொருளா தான் பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா விலை ஆயிரக்கணக்கில் இருக்கும். சாதாரண மக்கள் அதை வாங்கவே யோசிப்பாங்க. பட் ரீபாக் ஒரு விஷயத்த சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வித்தது வெறும் ஷூ இல்ல, ஒரு ட்ரீம், ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ கிரிக்கெட் பிளேயர்ஸ், பாலிவுட் ஸ்டார்ஸ் இப்படின்னு பெரிய பெரிய ஆட்களை வச்சு விளம்பரம் பண்ணாங்க. ஃபிட்னஸ் அப்படிங்கிறது வெறும் உடற்பயிற்சி இல்ல, அது ஒரு ஸ்டைலு, அது ஒரு கெத்து அப்படிங்கிற கருத்தை இளைஞர்கள் மனசுல விதைச்சாங்க. மெல்ல மெல்ல ரீபாக் அப்படிங்கிறது ஒரு பிராண்டா மட்டும் இல்லாம ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாவே மாற ஆரம்பிச்சது. இந்த பிராண்ட் ஷூவை போட்டுக்கிட்டு நடக்கிறதே ஒரு கெத்து தான்பா அப்படிங்கிற மைண்ட் செட் வந்தது. இந்த வளர்ச்சியை ராக்கெட் வேகத்துல கொண்டு போனதுக்கு பின்னாடி 2 முக்கியமான மூளைகள் இருந்தது. அவங்க தான் நம்ம கதையோட ஹீரோக்களா, இல்ல வில்லன்களா? மேபி ஆரம்பத்துல ஹீரோக்களா இருந்து அப்புறம் வில்லனா மாறினவங்கன்னு சொல்லலாம். அந்த 2 பேர் ஏற்கனவே பார்த்த சுபீந்தர் சிங், அப்புறம் விஷ்ணு பகத். முதல்ல சுபீந்தர் சிங் பிரேம், இவரை பத்தி பார்த்தரலாம். இவர் தான் இந்த சாம்ராஜ்யத்தோட தளபதி. போராட்ட குணம் கொண்டவர். சாதாரண இல்ல, ரீபாக் இந்தியா நிறுவனத்துல தன்னோட வேலையை ஆரம்பிச்சு தன்னோட திறமையாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் படிப்படியா உயர்ந்து ஒரு நிறுவனத்தோட நிர்வாக இயக்குனரா ஆனாரு. அவரோட ஒரே கனவு, ஒரே லட்சியம், இந்தியாவுல நம்பர் 1 ஸ்போர்ட்ஸ் பிராண்ட் அப்படின்னு ரீபாக்க மாத்தணுங்கிறது தான். போட்டி நிறுவனங்களான நைக்கி, அடிடாஸ் இது எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளி ரீபாக் கொடிய உச்சியில பறக்க விடணும். இந்த லட்சிய வெறி தான் அவரை நல்லது செய்யவும் வச்சது. பின்னாடி இதே லட்சிய வெறி தான் அவரை தப்பான பாதைக்கும் எடுத்துட்டு போச்சு. அடுத்தது விஷ்ணு பகத். இவரை சுபீந்தர் சிங் பிரேமோட சாணக்கியன்னு சொல்லலாம். பிரேம் திட்டம் போட்டா அதை களத்துல கச்சிதமா செயல்படுத்துறதுல இவர் கில்லி. அந்த ஆர்கனைசேஷனோட சிஓஓவா எல்லா செயல்பாடுகளையும் இவர் தான் கவனிச்சுக்கிட்டாரு. இந்த 2 பேர் கூட்டணியும் ஒரு அசைக்க முடியாத சக்தியா இருந்திருக்கு. அவங்க தலைமையில ரீபாக் இந்தியா கடைகளோட எண்ணிக்கை 100 கணக்கில் அதிகரிச்சிருக்கு. விற்பனை சொல்லவே தேவையில்லை.
பல மடங்கு அதிகமா இருக்கு. ஆனா, இங்க தான் கதையோட ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். 2005வது வருஷம் ரீபாக் நிறுவனத்த அதோட போட்டி நிறுவனமான அடிடாஸ் உலக அளவுல வாங்கிடுறாங்க. அதாவது அக்வயர் பண்ணிடுறாங்க. இப்போ ரீபாக் இந்தியா நிறுவனம் அடிடாஸ் நிறுவனத்தோட கட்டுப்பாட்டுக்கு கீழ வருது. அடிடாஸ் நிர்வாகம் இந்திய சந்தைய ஒரு தங்க சுரங்கம் மாரி பார்த்தாங்க. ரீசன்? ஆப்வியஸ்லி அப்பதான் ஐடி கொஞ்சம் கொஞ்சமா பூம் ஆக ஆரம்பிச்சது. மக்கள் நெறைய செலவு பண்றதுக்கு தயாரா இருந்தாங்க. மக்கள் கையில காசு இருந்தது. இது எல்லாத்துக்கும் மேல சொல்லவே வேண்டியதில்ல. இந்தியா தான் உலகிலேயே 2வது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. ஸோ, கண்டிப்பா இந்த மார்க்கெட் அவங்களுக்கு ஒரு தங்கச்சுரங்கம் தான். ஸோ, சுபீந்தர் சிங் பிரேம், அதுக்கப்புறம் விஷ்ணு பகத் இவங்க 2 பேத்து மேலயும் கொஞ்சம் பிரஷர் போடவும் ஆரம்பிச்சாங்க. வருஷத்துக்கு இத்தன கோடி விற்பனை பண்ணணும். இத்தன புது கடைகள் திறக்கணும் அப்படின்னு டார்கெட்டுகள மலை மாதிரி வச்சாங்க. அந்த டார்கெட்டுகள அடைஞ்சா கோடிக்கணக்குல போனஸ், இவங்களுக்கு ஷேர்ஸ் அப்படின்னு பணம் கொட்டும். பட் டார்கெட்ட ரீச் பண்ண முடியல. பதவி போயிடும். ஸோ, இந்த டார்கெட் கல்ச்சர், அதாவது இலக்குகள மையமா வச்சு வேலை செய்ற கலாச்சாரம் ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி அவங்கள இருக்க ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில நேர்மையான வழியில இந்த டார்கெட்டுகள அடைய முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்பதான் அவங்க மனசுல அந்த நச்சு விதை முளைக்க ஆரம்பிச்சது. நேர்மையா இருந்து தோத்து போறத விட, குறுக்கு வழியில போய் ஜெயிச்சு கோடிகள சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற பேராசை அவங்க கண்ண மறைக்குது. ஆக, இப்போ களம் தயாராயிடுச்சு. ஒரு பக்கம் உலக புகழ்பெற்ற பிராண்டு, இன்னொரு பக்கம் மலை மாதிரி டார்கெட்ஸ், அதுக்கப்புறம் பிரஷர். நடுவுல ஆம்பிஷன், பேராசை. இது 2ம் கலந்த டாப் ஆஃபீசர்ஸ். இந்த பிரஷர் குக்கர் எப்ப வெடிக்கும்? அந்த குறுக்கு வழி அவங்கள எங்க கொண்டு போய் விடப் போகுது? வாங்க, அடுத்த அத்தியாயத்தில பார்த்துரலாம். ஒரு பிரஷர் சிச்சுவேஷன் வருது. பேராசை கண்ண மறைக்குது. இந்த மாரி சமயத்தில மனுஷனோட மூளை எவ்வளவு தந்திரமா, எவ்வளவு கிரிமினல் தனமா யோசிக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த அத்தியாயம் ஒரு ரொம்ப சிறந்த உதாரணமா இருக்க போகுது. சுபீந்தர் சிங் பிரேம், விஷ்ணு பகத் இவங்க போட்ட திட்டம் இருக்கே, அது எந்த ஒரு ஹாலிவுட் கிரைம் த்ரில்லர் படத்துக்கும் சவால் விடுற ரகம். அவங்க உருவாக்குன அந்த மாஸ்டர் பிளானுக்கு நம்மளே ஒரு பேர் வைக்கலாம். ஆப்பரேஷன் டபுள் கேம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இதுல ஒரே நேரத்துல 2 மோசடிகள் அரங்கேறுச்சு. வாங்க ஒவ்வொன்னையும் விரிவா பார்க்கலாம். நம்பர் 1, இது ஃபேக் சேல்ஸ். அதாவது போலி விற்பனைகள். முதல்ல இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கம்பெனியோட சேல்ஸ, அதாவது விற்பனைய பேப்பர்ல பல மடங்கு ஏத்தி காமிச்சாங்க. இது எப்படி சாத்தியம்னு நீங்க கேட்கலாம். ரொம்ப சிம்பிள். ரீபாக் நிறுவனம் இந்தியா முழுக்க இருந்த தன்னோட பிரான்சைசி கடைகளுக்கு பொருட்கள அனுப்பிதாகணும் இல்லையா? ஆனா பிரேம், பகத் இதுக்கு ஒரு புது சிஸ்டத்த கொண்டு வந்தாங்க. அவங்க உண்மையிலேயே இல்லாத, வெறும் பேப்பர்ல மட்டும் இருக்கிற சில போலி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ உருவாக்குனாங்க. இந்த மாதிரி போலி கம்பெனிகளுக்கு ரீபாக் இந்தியா நிறுவனம் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு பொருட்கள அனுப்புற மாதிரி ஃபேக்கான இன்வாய்ஸஸ தயார் பண்ணாங்க. அதாவது பொருட்கள் குடோன விட்டு வெளியவே போயிருக்காது. பட் கணக்குப்படி அந்த பொருட்கள் எல்லாம் விற்கப்பட்டதா ரெக்கார்ட் ஆயிடும். இதன் மூலமா ரீபாக் இந்தியாவோட வருடாந்திர விற்பனை அறிக்கை ராக்கெட் வேகத்துல ஏறிச்சு. 2010வது வருஷம் ரீபாக் இந்தியா தங்களோட விற்பனைய கிட்டத்தட்ட 1100 கோடிய தொட்டுருச்சுன்னு சொன்னாங்க. ஈவன் இந்த 2025 காலகட்டத்திலே 1100 கோடி அப்படிங்கிறது அசாத்திய நம்பர். 2010லலாம் யோசிச்சு பாருங்க. இத பார்த்த பேரண்ட் கம்பெனியான அடிடாஸ் நிர்வாகம் பிரேம், பகத் 2 பேரையும் கொண்டாடி தீர்த்தாங்க. வாவ்! வாட் அ ஸ்கில்ஃபுல் பீப்பிள். இந்திய சந்தையோட பல்ஸை எப்படி பிடிச்சு வச்சிருக்காங்க பாருங்கன்னு பாராட்டி தள்ளாங்க. அந்த பாராட்டுக்கு பரிசா இவங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் போனஸ், சம்பள உயர்வு, விலை உயர்ந்த பரிசுகள்னு கொட்டோ கொட்டுன்னு கொட்டுச்சு. பட் இங்க ஒரு விஷயத்த நீங்க கவனிக்கணும். இந்த விற்பனை எல்லாமே போலி. இந்த போலி பில்கள் மூலமா கம்பெனியோட கணக்குல இந்த போலி விநியோகஸ்தர்கள்ட்ட இருந்து வர வேண்டிய பாக்கி தொகை மலை மாதிரி குவிய ஆரம்பிக்கும். ஆப்வியஸ்லி இல்லையா? ஏன்னா இல்லாத கம்பெனிக்கு பொருள அனுப்பிச்சாலும் கம்பெனிய பொறுத்தவரைக்கும் பொருட்கள் விற்கப்பட்டது. அதுக்கு பணம் வந்து தானே ஆகணும். ஆனா பணம் வருமா? வராது. ஏன்னா அது எல்லாமே வெறும் பேப்பர்ல இருக்கிற கம்பெனிஸ் இல்லையா? ஸோ இது ஒரு பெரிய டைம் பாம் மாதிரி எப்ப வேணா வெடிக்கலாங்கிற மாரி ஆயிடுச்சு. பட் அந்த டைம் பாம் வெடிக்கிறதுக்குள்ள அடுத்த பெரிய ஆட்டத்த இவங்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் மோசடி நம்பர் 2, த சீக்ரெட் வேர்ஹவுஸ். முன்னாடி பார்த்தோம் இல்லையா? வெறும் பேப்பர்ல மட்டுமே விற்பனை செய்யப்பட்டதா காட்டப்பட்ட பொருட்கள்னு. அது எல்லாமே உண்மையில எங்க இருந்துச்சு தெரியுமா? அதுக்காக இவங்க ஆப்பரேஷன் சீக்ரெட் வேர்ஹவுஸ செயல்படுத்துனாங்க. டெல்லிக்கு பக்கத்துல இருக்கிற குருகிராம், அந்த ஊர்ல நிறுவனத்தோட அதிகாரப்பூர்வ கணக்குல வராத, யாருக்குமே தெரியாத 4 பெரிய குடோன ரகசியமா வாடகைக்கு எடுத்தாங்க.
கம்பெனியோட மெயின் கோடவுன்லேருந்து உங்களோட டீ-ஷர்ட்டு, ஷூ இதெல்லாம் வெளிய போகுதுன்னா, அதில ஒரு பகுதி பொருட்கள் மட்டும் தான் உண்மையா கடைக்கு போகும். மீதி பகுதி யாருக்கும் தெரியாம இந்த சீக்ரெட் கோடவுனுக்கு பணமாற்றம் செய்யப்படும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ஷூக்கள் கோடவுன் விட்டு வெளிய போகுதுன்னு வச்சுப்போம். அதில 7,000 ஷூக்கள் மட்டும் தான் கணக்குல வரும். மீதி 3,000 ஷூக்கள் இந்த சீக்ரெட் கோடவுனுக்கு போயிடும். இந்த 3,000 ஷூக்களும் அந்த நிறுவனத்தோட கணக்கு புத்தகத்திலிருந்து காணாம போயிடும். எப்படின்னு தானே கேட்குறீங்க? அங்க தான் இவங்க தங்களோட கிரிமினல் பிரைன்ஸ யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே ஒண்ணு டேமேஜ்டு கூட்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லன்னா அவுட்டேட்டட் மாடல்னு சொல்லி கணக்க முடிச்சுருவாங்க. இப்போ இந்த ரகசிய கிடங்குல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் குவிஞ்சு கிடக்குது. இத என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவங்களுக்குன்னு சில நம்பிக்கையான ஆட்கள் இருந்தாங்க. அவங்க மூலமா இந்த ரகசிய கிடங்குல இருக்கிற புத்தம் புது பொருட்கள பாதி விலைக்கோ, இல்ல அதுக்கும் குறைவான விலைக்கோ மொத்தமா வெளி சந்தையில வித்துருவாங்க. அந்த விற்பனை மூலமா வர பணம் வேறங்க கம்பெனி கணக்கு போகாது. முழுக்க முழுக்க சுபீந்தர் சிங் அப்புறம் விஷ்ணு பகத்தோட பாக்கெட்டுக்கு போயிடும். ஆஃப்கோர்ஸ் அவங்களோட கூட்டாளிகளுக்கும் போகும். யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் நடக்காத விற்பனைய காட்டி கம்பெனி கிட்ட இருந்தே போனஸ் வாங்குறது. இன்னொரு பக்கம் கம்பெனியோட பொருட்கள திருடி வெளியில வித்து காசு பார்க்கறது. இன்னொரு பக்கம் அதே பொருட்கள் அவுட்டேட்டட்ன்னு சொல்லி கம்பெனிக்கு நஷ்டத்த குடுக்கறது. இது 1, 2 இல்ல. ட்ரிபிள் மோசடி. கிட்டத்தட்ட 4, 5 வருஷமா யாருக்குமே சந்தேகம் வராத மாரி ரொம்ப கணக்கச்சிதமா நடந்துகிட்டு இருந்தது. இந்த மோசடி. ஒரு கட்டத்துல இந்த ஊழலோட மதிப்பு 840 கோடிய தொட்டுச்சு. ஏற்கனவே பார்த்தோம். வருடாந்திர விற்பனையே 1,100 கோடி தான். ஊழல் கிட்டத்தட்ட அந்த அமௌண்ட்ட தொட்டுருச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஒரு நிறுவனத்தோட உச்சியில இருக்கிற 2 பேரால அந்த நிறுவனத்தோட சிஸ்டத்த எப்படி மொத்தமா தங்களுக்கு சாதகமா வளச்சு, இவ்வளோ பெரிய சுரண்டல் நடத்த முடிஞ்சதுன்னு. இது வெறும் 2 பேர் மட்டும் செஞ்ச வேலையா? இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருந்துச்சா? இந்த கேள்விகளுக்கான விடைய அடுத்த அத்தியாயத்துல பார்த்துரலாம். மக்களே, எவ்வளோ பெரிய பொய்யா இருந்தாலும், எவ்வளவு தந்திரமா ஒரு குற்றத்த செஞ்சாலும், ஒரே ஒரு சின்ன தப்பு போதும். மொத்த சாம்ராஜ்யத்தையும் கீழ உருட்டி தள்ளிடும். இது நம்ம ஏற்கனவே பார்த்த பல இன்சிடென்ட்ல நடந்திருக்கு. இங்கேயும் நடக்கப் போகுது. சரி, என்ன நடந்ததுன்னு பார்த்துரலாம். இந்த கதையோட ட்விஸ்ட் 2011வது வருஷத்தோட கடைசியில ஜெர்மனில இருக்கிற அடிடாஸ் நிறுவனத்தோட தலைமையகத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. அவங்க உலக அளவுல தங்களோட நிறுவனங்களோட செயல்பாடுகள ஆய்வு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பத்தான் ரீபாக் இந்தியாவோட கணக்குகள்ல ஒரு விசித்திரமான விஷயத்த கவனிக்கிறாங்க. சேல்ஸ் அது தாறுமாறா எகிறிட்டு இருக்கு. உலகத்திலேயே மிக சிறப்பா செயல்படுற ஒரு சில கிளைகள்ல ரீபாக் இந்தியாவும் ஒண்ணு அப்படின்னு அவங்களோட சேல்ஸ் டேட்டா காட்டுது. சந்தோஷம். பட் விற்பனைக்கு ஏத்த மாதிரி லாபம் வரலையே. அதை விட முக்கியமான அபாய ரெட் ஃபிளாக் அடிக்குது. அதுதான் வரவேண்டிய பாக்கி தொகை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது விநியோகஸ்தர்கிட்ட இருந்து கம்பெனிக்கு வர வேண்டிய பணம். அந்த தொகை நம்ப முடியாத அளவுக்கு மலை மாதிரி குவிஞ்சுக்கிட்டே போகுது. சுருக்கமா சொன்னா, பொருள் விற்பனையானதா கணக்குல இருக்கு. பட் அதுக்கான பணம் கம்பெனிக்கு வந்து சேரல. இது ஏற்கனவே டீட்டெயிலா பார்த்தோம். இப்போ ஜெர்மனியில இருக்கிற கார்ப்பரேட் மலைகளுக்கு இது தட்டாமலா இருந்திருக்கும். ஏதோ பெருசா தப்பு நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. பட் அவங்க உடனே சத்தம் போடல. ரொம்ப அமைதியா, ரகசியமா ஒரு இன்டர்னல் ஆடிட்டிங் டீமை உருவாக்குனாங்க. இது மத்த டீம் மாரி சாதாரணமா கணக்கு பார்க்குற டீம் இல்ல. இது ஒரு ஃபாரன்சிக் ஆடிட்டிங் டீம். அதாவது குற்றங்கள கண்டுபிடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். அந்த டீம் இந்தியாவுல ஹரியானா மாநிலத்தில இருக்கிற குருகிராம்ல இருக்கிற ரீபாக் இந்தியா தலைமையகத்துக்குள்ள வந்து இறங்குது. வந்ததும் அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு பில்லும், ஒவ்வொரு இமெயிலும், ஒவ்வொரு கோடோனு, ஒவ்வொரு ரெக்கார்டுன்னு எல்லாத்தையும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பத்தான் முதல் விரிசல் ஏற்படுது. கோடிக்கணக்கில பாக்கி வச்சிருந்த அந்த விநியோகஸ்தர்கள் பட்டியலை எடுத்து அவங்கள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. சில அட்ரஸ் போலியானதா இருக்கு. சில இடங்கள்ல ஒரு சின்ன பூட்டுநாரை மட்டும் தான் இருக்கு. பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வெறும் பேப்பர்ல மட்டும் தான் இருக்காங்க. உண்மையிலேயே அப்படி ஆட்கள் யாரும் இல்ல. இத பார்த்ததும் தணிக்கை குழு சுபீந்தர் சிங், விஷ்ணு பகத் 2 பேரையும் விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் இதை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. சார், இது ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமு. எங்களோட பார்ட்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக நாங்க கொண்டு வந்த ஃப்ரான்ச்சைசி ரெஃபரல் புரோகிராம். பணம் எல்லாம் சீக்கிரம் வந்துரும் சார். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இப்படியெல்லாம் சொல்லி மழுப்ப பார்க்குறாங்க. அந்த நேரத்துல கூட தங்களோட தப்ப மறைக்க இன்னும் சில போலி ஆவணங்கள தயாரிக்க முயற்சி பண்றாங்க. பட் இந்த மோசடியில கட்டாயப்படுத்தி ஈடுபடுத்தப்பட்ட சில ஜூனியர் ஊழியர்கள் ரகசிய தணிக்கை குழுவுக்கு
சில முக்கியமான தகவல்கள கசிய விடுறாங்க. அதாவது விசில் ப்ளோவர்ஸா மாறுறாங்க. ஸோ, இந்த மோசடி திட்டமிட்டு செய்யப்பட்டது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான இமெயில்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்னல் கம்யூனிகேஷன் இது எல்லாத்துக்கும் மேல என்னென்ன வேலைகள்லாம் பண்ணாங்க அப்படின்னு அத்தனையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க. இதுதான் இந்த கதையிலேயே மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்தியாவிலேருந்து ஜெர்மனிக்கு போன அந்த ஆடிட்டிங் குரூப் தங்களோட அறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க. அது ஒரு அணுகுண்டு மாதிரி வெடிக்குது. திட்டமிட்ட மாபெரும் மோசடி. போலி விற்பனை பில்கள், அதாவது இன்வாய்சஸ், ரகசிய கிடங்குகள், அதாவது சீக்ரெட் கோடோன், நிதி மோசடிகள்னு எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குன்னு அந்த அறிக்கை சொல்லுது. சரி, இதை இனிமேலும் மறக்க முடியாதுன்னு தெரிஞ்ச அடிடாஸ் மே 2012 குருகிராம் காவல் நிலையத்தில் சுபீந்தர் சிங், விஷ்ணு பகத் இவங்க 2 பேர் மேலேயும் சில முக்கிய அதிகாரிகள் பேர்லையும் ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணுறாங்க. அப்போ அவங்க குறிப்பிட்ட அந்த ஊழலோட மதிப்பு தான் முன்னாடி பார்த்த 870 கோடி. அமௌண்ட் ரொம்ப பெருசு. ஸோ இந்த வழக்கு ஒரு சாதாரண போலீஸ் விசாரணையை தாண்டுது. இதோட வெயிட்டை கருத்தில் வச்சுக்கிட்டு இந்திய அரசுக்கு கீழே இயங்குற பெரிய பெரிய கார்ப்பரேட் மோசடிகளை மட்டுமே விசாரிக்கிற ஒரு சிறப்பு வாய்ப்பான எஸ்எஃப்ஐஓ, சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ், இந்த வழக்கை கையில் எடுக்கிறாங்க. இப்போ ஆட்டம் உண்மையிலேயே சூடு பிடிக்குது. இந்த எஸ்எஃப்ஐஓ அதிகாரிகள் டெல்லி, குருகிராம்னு பல இடங்கள்ல அதிரடி சோதனைகள் நடத்துறாங்க. லேப்டாப்பு, ஹார்ட் டிஸ்க்கு, லட்சக்கணக்கான ஆவணங்கள்னு எல்லாத்தையும் கைப்பற்றுறாங்க. இது தவிர அந்த சீக்ரெட் குடோனை கண்டுபிடிக்கிறாங்க. அங்க இருக்கிற போலி விநியோகஸ்தர்களோட நெட்வொர்க்கெல்லாம் பிடிக்கிறாங்க. டாப் மேனேஜ்மெண்ட்ல ஆரம்பிச்சு கோடோன் ஊழியர்கள் வர எல்லாருக்கிட்டையும் விசாரணை பண்றாங்க. ஆதாரங்கள் மறுக்க முடியாத அளவுக்கு வலுவா இருக்கு. கடைசியா அந்த நாளும் வருது. ஒரு காலத்துல கார்ப்பரேட் உலகத்துல முடிசூடா மன்னர்களா வலம் வந்த சுப்பீந்தர் சிங், அதுக்கப்புறம் விஷ்ணு பகத், இவங்க 2 பேரும் கைது செய்யப்படுறாங்க. மீடியாக்கள்ல இந்த நியூஸ் காட்டுத்தீ மாதிரி பரவுது. அவங்களோட முகங்கள் எல்லா நியூஸ் பேப்பர்ஸ், டிவி சேனல்ல குற்றவாளிகளா காட்டப்படுது. பல வருஷங்களா அவங்கள கட்டி எழுப்பின அந்த பெரிய கோட்டை ஒரே நாள்ல சிட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சு விடுது. ஆட்டம் முடிஞ்சுது. பட் சட்ட போராட்டம் இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. யூசுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய குற்றம் நடக்குதுன்னு வைங்களேன், அதில எப்பவுமே 2 பேர் மட்டும் குற்றவாளிகளா இருக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய சங்கிலி மாதிரி. ஒரு கண்ணியிலேருந்து இன்னொரு கண்ணி பிணைஞ்சிருக்கும். இப்படித்தான் ரீபாக் இந்தியாவோட ஊழலும், சுபீந்தர் சிங் பிரேம், விஷ்ணு பகத் இவங்க தான் இந்த ஊழலோட முகங்களா நமக்கு தெரிஞ்சாலும், அவங்களுக்கு பின்னாடி அவங்களோட சேர்ந்து இந்த ஆட்டத்த ஆடுன இன்னும் பல முக்கிய ஆட்டக்காரர்கள் இருந்தாங்க. இந்த அத்தியாயத்தில நம்ம அந்த சங்கிலியோட ஒவ்வொரு கண்ணியையும் உருவி, இந்த ஊழலோட முழு பரிமாணத்தையும் பார்க்க போறோம். முதல்ல இந்த சங்கிலியோட முதல் கண்ணியான சுபீந்தர் சிங் பிரேம். இவர நம்ம எப்படி பார்க்கறது? ஒரு பக்கம் இவரு தான் அந்த மோசடியோட மாஸ்டர் மைண்டு. நிறுவனத்தை ஏமாத்தி கோடிக்கணக்கான பணத்த சுருட்டின ஒரு கிரிமினல். ஆனா இன்னொரு பக்கம் இவரோட பயணத்த பார்த்தோன்னா, ஒரு லட்சியவாதி. நிறுவனத்த வளர்க்கணும் அப்படிங்கிற வெறியும் தெரியும். விசாரணை அதிகாரிகள் கிட்ட பிரேம் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. "நான் கம்பெனிய ஏமாத்தணும்னு நினைக்கலைங்க. அடிடாஸ் நிர்வாகம் எங்க மேல வச்ச டார்கெட்ஸ் ரொம்ப அதிகம். அதை எங்களால நேர்மையா கண்டிப்பா அடைய முடியாது. எங்க பதவிய காப்பாத்திக்கிறதுக்காக, அது மட்டும் இல்ல, இந்தியாவுல ரீபாக்க நம்பர் 1 ஆக்குறதுக்காக. இந்த 2 விஷயத்துக்காகவும் தான் நாங்க இந்த பிரான்சைசி ரெஃபரல் புரோகிராம கொண்டு வந்தோம். இது ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மென்ட் தான். நிலைமை சரியானதுக்கப்புறம் நாங்க எல்லா கணக்கையும் சரி செஞ்சிருப்போம்." இப்படின்னு சொல்லதா வேற சொல்லப்படுது. இது உண்மையா? இல்ல மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தப்பிக்கிறதுக்காக சொல்ற கதையா? ஒருவேளை அவங்க உண்மையிலேயே நல்ல நோக்கத்தோட ஆரம்பிச்சு போக போக பேராசையோட வழியில மாறி போயிட்டாங்களா? பணம் பாதாளம் வரைக்கும் பாயும்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துல சுலபமா வர்ற பணத்த பார்த்ததும் அவங்களோட லட்சியம் பின்னுக்கு போய் பேராசை முன்னுக்கு வந்துடுச்சா? எதுவும் நமக்கு தெரியாது. பட் காரணம் எதுவா இருந்தாலும் செஞ்ச தப்பு தப்பு தான். அடுத்தது விஷ்ணு பகத். இவரு தான் இந்த சதி திட்டத்தோட எக்ஸிக்யூட்டர். பிரேம் திட்டம் போட்டா அதை எப்படி செயல்படுத்தணும்? எங்க ஓட்டைகள் இருக்கு? அதை எப்படி அடைக்கணும்? அப்படின்னு களத்தில் நின்னு செஞ்சது இவர்தான். அந்த ரகசிய கடன்களை நிர்வகிக்கிறது, போலி இன்வாய்ஸ்கள் தயார் பண்றது, திருட்டு பொருட்கள சந்தையில விக்கிறதுன்னு எல்லாமே இவரோட மேற்பார்வையின் கீழ தான் நடந்திருக்கு. இவர ஒரு வெறும் கூட்டாளியா பார்க்க முடியாது. இந்த மோசடியோட ஒவ்வொரு படியிலயும் இவருக்கும் சம பங்கு இருக்கு. ஒருவேளை பிரேமுக்கு இந்த ஐடியாக்கள கொடுத்ததே இவர்தானா இருக்குமோ அப்படின்னு சில சந்தேகமும் இருந்திருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு கச்சிதமான திட்டத்த ஒரு ஆள் மட்டும் செய்ய முடியாது. யோசிச்சு பாருங்க. இந்த 2 பேத்தோட கூட்டணி ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்பட்டிருந்தா, ரீபாக் இண்டியா உண்மையிலேயே வேற லெவலுக்கு போயிருக்கலாம். பட் அவங்க தேர்ந்தெடுத்த பாதை அவங்களையே அழிச்சிருச்சு. முக்கியமான குற்றவாளிகள பார்த்தாச்சு. அடுத்தது அவங்களுக்கு துணையானைன துரோகிகள பார்த்துரலாம். சஞ்சய் குப்தா. இவரு இந்த கம்பெனியோட நிதித்துறையில வேலை செஞ்சவரு. போலி இன்வாய்ஸஸ் உருவாக்குறது, கணக்குகள மாத்தி எழுதுறது,
ஆடிட்டர்ஸை ஏமாத்துறதுன்னு எல்லா வேலைகளையும் பண்ணது இவர்தான். இவருக்கு தெரியாம ₹1 கூட கரப்ஷன் நடந்திருக்க, ஸ்கேம் நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. அடுத்து பிரசாந்த் பட்நாகர். இவரு குடோன், அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக்ஸ் பிரிவோட தலைவர். எந்த பொருள் ரகசிய கிடங்குக்கு போகணும், எந்த பொருள் கணக்குல வரணும், இப்படி எல்லாத்தையும் முடிவு பண்ணது இவர்தான். கடைசியா ஆனந்த் அகர்வால். இவர்தான் அந்த போலி விநியோகஸ்தர் நெட்வொர்க்க உருவாக்குனதுல முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு கார்ப்பரேட் மாஃபியா மாதிரி செயல்பட்டுருக்காங்க. இது தவிர மொத்தம் 12 பேர் மேல எஸ்எஃப்ஐஓ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுச்சு. இப்போ இந்த ஊழல நாம வேற ஒரு கோணத்துல இருந்து பார்க்கலாம். இவ்ளோ பெரிய மோசடி கிட்டத்தட்ட 4, 5 வருஷமா நடந்திருக்கு. ஒரு நிறுவனம் ஒவ்வொரு வருஷமும் அதோட கணக்குகள ஒரு ஆடிட்டர், அதாவது தணிக்கையாளர் வச்சு சரிபார்க்கணும். அதுதான் சட்டம். அப்படின்னா ரீபாக் இந்தியாவோட ஆடிட்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க கண்ணுல இது படவே இல்லையா? ரொம்ப ஆப்வியஸான கேள்வி. இந்த வழக்குல ரீபாக் இந்தியாவோட தணிக்கையாளர்களா இருந்த நிறுவனம் உலக புகழ்பெற்ற பிரைஸ் வாட்டர் கூப்பர். நான் சொன்னதுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம சத்யம், முன்னாள் சத்யம் ராமலிங்கம் ராஜு கம்பெனிக்கும் இவங்களே தான் ஆடிட்டர்ஸா இருந்திருக்காங்க. ஸோ அங்கேயும் மோசடி நடந்திருக்கு, அதையும் கண்டுபிடிக்கல. இங்கேயும் மோசடி நடந்திருக்கு, இதையும் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிக்கலையா? இல்ல மீதிய உங்களோட கற்பனைக்கே விட்டுறேன். கடைசியா இந்த எஸ்எஃப்ஐஓ விசாரணையில ஆடிட்டர்ஸ் மேலயும் சில தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அவங்க நிறுவனத்தோட கணக்குகளை முழுமையா சரிபார்க்கல. சில முக்கியமான ரெட் ஃபிளாக்ஸ கண்டுக்காம விட்டிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா ஆடிட்டர்ஸ் தரப்புலயோ, நாங்க கேட்ட ஆவணத்தை எல்லாம் அவங்க குடுத்தாங்க. ஆனா அவங்க குடுத்ததே போலியான ஆவணங்களா இருந்தா நாங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நாங்க என்ன டிடெக்டிவ்ஸா? இல்ல போலீஸா? கணக்கு பார்க்குற ஆடிட்டர்ஸ் மட்டும் தான் சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த ஊழல் ஆடிட்டர்ஸோட பொறுப்பு என்ன? அவங்களோட கடமைகள் என்ன? அப்படின்னு ஒரு பெரிய விவாதத்தையே இந்திய அளவுல உருவாக்குச்சு. ஒருவேளை ஆடிட்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா, இந்த மோசடிய ஆரம்பத்திலேயே தடுத்திருக்கலாமோ என்னவோ! இது ஒரு வெறும் தனிநபர் செஞ்ச குற்றம் இல்ல. ஒரு சிஸ்டம், ஒரு அமைப்பு எப்படி தோத்துப் போச்சு அப்படிங்கிற கதை. பேராசை, அழுத்தம், கவனக்குறைவு, பொறுப்பற்றத்தன்மை, இப்படி பல விஷயங்கள் ஒண்ணு சேரும்போது ஒரு மாபெரும் வீழ்ச்சி எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுக்கு இந்த ஊழல் ஒரு பாடம். ரைட் மக்களே, நம்ம கிட்டத்தட்ட கிளைமாக்ஸ்க்கு வந்தாச்சு. சட்டம் தன் கடமைய செஞ்ச ஆரம்பிச்சது. சட்டம் சரியான வகையில தன்னோட கடமைய செய்ய ஆரம்பிச்சதுன்னா, எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை குடுத்தே தீரும். சுபீந்தர் சிங், விஷ்ணு பகத் இவங்களோட கதையிலயும் அதான் நடந்தது. 2012ல கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க ஜாமீனுக்காக பலமுறை முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் வழக்கோட தீவிரம் கருதி நீதிமன்றம் அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க மறுத்துருச்சு. பல மாசங்கள் ஜெயில் தண்டனைக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிபந்தனையோட ஜாமீன் கிடைச்சது. பட் இந்த சட்ட போராட்டம் அத்தோட முடியல. இது வெறும் ஆரம்பம்தான். எஸ்எஃப்ஐஓ பல மாசங்கள் தீவிரமா விசாரணை பண்ணி ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட ஒரு குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுல பிரேம், பகத் இவங்க உட்பட 12 பேர் மேல இந்திய தண்டனை சட்டத்துக்கு கீழ கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், சீட்டிங், கிரிமினல் கான்ஸ்பிரசி, அதுக்கப்புறம் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் உருவாக்குறது, இது மாதிரி பல கடுமையான பிரிவுகள் கீழ குற்றம் சாட்டப்பட்டது. நீதிமன்றத்துல வழக்கு விசாரணை பல வருஷங்கள் நடந்தது. 2 தரப்புலயும் காரசாரமான வாதங்கள் வைக்கப்பட்டது. இதுல குற்றம் சாட்டப்பட்டவரோட தரப்பு வாதம் என்னன்னா, இது ஒரு திட்டமிட்ட மோசடியே இல்ல அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணாங்க. நாங்க கம்பெனியை ஏமாத்தணும்னு நினைக்கல. அடிடாஸ் கொடுத்த டார்கெட் அடையறதுக்கும் போட்டி நிறைஞ்ச சந்தையில நிறுவனத்தை நிலைநிறுத்தவும் நாங்க சில புதுமையான வணிக உத்திகளை கையாண்டோம். அந்த பிரான்ச்சைசி ரெஃபரல் ப்ரோக்ராம் கூட விற்பனையை அதிகரிக்கிறதுக்காக நாங்க பண்ண ஏற்பாடு தான். அதுல சில தவறுகள் நடந்திருக்கலாம். பட் அதுக்கு பின்னாடி எந்த ஒரு கிரிமினல் நோக்கமும் இல்ல அப்படின்னு சொல்லி வாதிட்டாங்க. அந்த ரகசிய கிடங்குகளை பத்தி கேட்டப்போ, அது சேதமடைஞ்ச பொருட்களை சேமிச்சு வைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட கிடங்கு அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்த்தாங்க. வேறஸ் எஸ்எஃப்ஐஓ தரப்பு வழக்கறிஞர்கள் இதை கடுமையா எதிர்த்தாங்க. இது வெறும் கணக்கால் நடந்த தப்பு இல்ல. இது ஒரு வெல் பிளான்ட், பல வருஷங்களா நடத்தப்பட்ட மாபெரும் கார்ப்பரேட் கொள்ளை அப்படின்னு சொல்லி வாதிட்டாங்க. அதுக்கு ஆதாரமா அவங்க கைப்பற்றின போலி பில்கள், ரகசிய கிடங்குகள்ல இருந்து மீட்கப்பட்ட கணக்குல வராத பொருட்கள், அதுக்கப்புறம் இந்த மோசடிக்கு உடந்தையா இருந்த ஊழியர்களோட வாக்குமூலம்னு பல ஆதாரங்களை நீதிமன்றத்துல சமர்ப்பிச்சாங்க. அந்த ரகசிய இமெயில்ஸ் இந்த சதித்திட்டத்தை ரொம்ப தெளிவா நிரூபிச்சது. சேதமடைஞ்ச பொருட்கள்னு சொன்னா கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள புத்தம் புது பொருட்கள் எப்படி அந்த கிடங்குல வந்துச்சு அப்படின்னு அரசு தரப்பு கேள்வி எழுப்புச்சு. பல வருடங்கள் நடந்த நீண்ட சட்ட போராட்டத்துக்கு பிறகு 2018ஆம் வருஷம் குருகிராம் நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்குச்சு. அது அரசு தரப்பு வாதங்களை முழுமையா ஏத்துக்குச்சு. இது திட்டமிட்ட கார்ப்பரேட் மோசடி அப்படின்னு உறுதி பண்ணுச்சு. வழக்குல
முக்கிய குற்றவாளிகளான ரீபாக் இந்தியாவோட முன்னாள் நிர்வாக இயக்குனர் சுபீந்தர் சிங் பிரேம் மற்றும் முன்னாள் நிர்வாக இயக்க அதிகாரி சிஓஓ விஷ்ணு பகத், இவங்க 2 பேருக்கும் 7 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிச்சு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சது. இவங்களுக்கு உடந்தையா இருந்த மற்ற அதிகாரிகளான சஞ்சய் குப்தா, பிரசாந்த் பட்னாகர், ஆனந்த் அகர்வால் உட்பட இன்னும் சில பேருக்கு வெவ்வேறு கால அளவில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட எல்லாருக்கும் பல லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பு இந்திய கார்ப்பரேட் உலகத்துல ஒரு புதிய அதிர்வலையை ஏற்படுத்துது. எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு புத்திசாலித்தனமா செயல்பட்டாலும், சட்டம் மற்றும் தர்மத்தோட பாதையை விட்டு விலகுனா சட்டம் நிச்சயமா தண்டனை கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. ஒரு காலத்துல பல இளைஞர்களுக்கு முன்னுதாரணமா பார்க்கப்பட்ட கார்ப்பரேட் உலகத்தோட உச்சத்தை தொட்ட அந்த 2 பேரும் கடைசியில குற்றவாளிகளா சிறை கம்பைகளுக்கு பின்னாடி தன்னோட வாழ்க்கையை தொலைச்சாங்க. பேராசையால ஆரம்பிச்ச அவங்களோட வாழ்க்கை பயணம் கடைசியில சிறைச்சாலையில முடிஞ்சது. இந்த வீழ்ச்சி அவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பாடம். மக்களே, ஒரு பெரிய பூகம்பம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நிலம் அப்படியேவா இருக்கும்? இல்ல, இல்ல. நிலத்தோட வரைபடமே மாறிடும். சில இடங்கள்ல பெரிய பள்ளங்கள் உருவாகும். சில இடங்கள்ல புதுசா மலைகள் கூட உருவாகலாம். ரீபாக் இந்தியா ஊழல்ங்கிற அந்த கார்ப்பரேட் பூகம்பமும் அப்படித்தான். அது வெறும் பிரேம், விஷ்ணு அவங்களோட வாழ்க்கையை மட்டும் புரட்டி போடல. அது ஒட்டுமொத்த இந்திய கார்ப்பரேட் உலகத்தோட வரைபடத்தையே மாற்றி அமைச்சுது. இந்த அத்தியாயத்துல அந்த பூகம்பத்தோட அதிர்வுகள், அதனால ஏற்பட்ட தாக்கம், கடைசியா அதனால ஏற்பட்ட சீர்திருத்தங்களை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்தலாம். நம்பர் 1, ரீபாக் இந்தியாவோட வீழ்ச்சி. இந்த ஊழல் காரணமா முதல்ல அடி வாங்கினது ரீபாக் இந்தியா தான். ஊழல் வெளிச்சத்துக்கு வந்த உடனே அந்த பிராண்டோட மதிப்பு பங்குச் சந்தையில மட்டும் இல்ல, மக்கள் மனசுலயும் ஆதாள பாதாளத்தில் விழுந்துருச்சு. பேரண்ட் கம்பெனி அடிடாஸ் நிறுவனத்துக்கு இந்த ஊழல்னால ஏற்கனவே சொன்ன மாதிரி 870 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. இந்த நஷ்டத்தை சரி பண்றதுக்கும் நிறுவனத்தை சீரமைக்கவும் இவங்களுக்கு பல கோடி ரூபாய் மறுபடியும் முதலீடு பண்ண வேண்டியிருந்தது. அடுத்து இந்த ஊழலுக்கு முக்கியமான காரணமே அதிக கடைகளை திறந்து விற்பனையை அதிகமாக காட்டணும் அப்படிங்கிற ப்ரெஷர் தான். ஸோ அடிடாஸ் நிறுவனம் ஒரு அதிரடியான முடிவு எடுத்தாங்க. இந்தியா முழுக்க இருந்த சுமார் 900 எவ்வளவு 900 கடைகளில் கிட்டத்தட்ட 300 கடைகளை ஒரே நைட்டில் க்ளோஸ் பண்ணாங்க. இதனால ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் தங்களோட வேலையை இழந்தாங்க. பிரான்ச்சைசி உரிமையாளர்கள் நஷ்டத்தை சந்திச்சாங்க. அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமாக, ஒரு காலத்தில் இளைஞர்களோட ஸ்டேட்டஸ் சிம்பிளாக இருந்த ரீபாக் இப்போ ஒரு ஊழல் பிராண்டா பார்க்கப்பட்டது. மக்கள் அந்த பிராண்டை வாங்குறதையே தவிர்க்க ஆரம்பிச்சாங்க. இழந்த அந்த நம்பிக்கையை திரும்ப பெற ரீபாக் பல வருஷங்களா இன்னும் போராடிட்டு தான் இருக்கு. அடுத்த மிகப்பெரிய தாக்கம்னு பார்த்தா இந்திய கார்ப்பரேட் உலகத்தில் ஏற்பட்ட அதிர்வுகள். இந்த ஊழல் தூங்கிக்கிட்டு இருந்த இந்திய கார்ப்பரேட் உலகத்தை தட்டி எழுப்புற மாதிரி இருந்தது. நம்ம கம்பெனிலையும் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கான்னு ஒவ்வொரு கம்பெனியும், முதலாளியும், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இது பல முக்கியமான சீர்திருத்தங்களுக்கு வழிவகுத்தது. அதுல சிலதை பார்த்துடலாம். இந்த ஊழல் ஒரு நிறுவனத்தோட உள்கட்டுப்பாட்டு அமைப்புகள், இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எவ்வளவு வீக்கா இருக்கு அப்படிங்கிறத அப்பட்டமா காட்டுச்சு. இதுக்கப்புறம் பல நிறுவனங்கள் தங்களோட போர்டில் இருக்கிற இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸோட பங்களிப்பை அதிகம் பண்ணாங்க. ஆடிட் கமிட்டிஸ் மாதிரியான அமைப்புகளுக்கு அதிகபட்ச அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது. அதே போல இந்த வழக்கில் உலக புகழ்பெற்ற தணிக்கை நிறுவனமான PwC மேல கடுமையான விமர்சனங்களை வைக்கப்பட்டது. ஒரு ஆடிட்டிங் கம்பெனியோட வேலை வெறும் கணக்குகளை பார்க்கறது மட்டும் இல்லை, அதில் இருக்கிற தில்லு முள்ளுகளை கண்டுபிடிக்கணுங்கிறது தான் அப்படிங்கிற விழிப்புணர்வு அதிகமாச்சு. இதுக்கப்புறம் 2013 கொண்டு வரப்பட்ட புதிய நிறுவனங்கள் சட்டம், கம்பெனிஸ் ஆக்ட் 2013, ஆடிட்டர்ஸோட பொறுப்புகளை ரொம்ப கடுமையாக்குச்சு. ஒரு ஆடிட்டர் ஒரு நிறுவனத்தில் தொடர்ந்து பல வருஷங்கள் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற ஆடிட்டர் ரொட்டேஷன் கொள்கையை கட்டாயமாக்குனாங்க. மோசடியை கண்டுபிடிச்சா அதை உடனே அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற சட்டமும் வந்தது. அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது விசில் ப்ளோயர் ப்ரொடெக்ஷன். இந்த ஊழல்ல சில ஜூனியர் ஊழியர்கள் ரகசியமாக தகவல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். அதனால தான் இது வெளிச்சத்துக்கே வந்துச்சு. ஸோ விசில் ப்ளோயர்ஸ் அப்படிங்கிறவங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்தியாவில் வலுவான சட்டங்கள் தேவை அப்படிங்கிற கோரிக்கை அதிகமாச்சு. ஸோ விசில் ப்ளோயர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2014 உருவாக்கினதுக்கும் இது ஒரு முக்கிய தூண்டுகோலாக இருந்தது. கடைசியா இந்த வழக்கை வெற்றிகரமாக விசாரிச்சு குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததன் மூலமா SFIOவோட அதிகாரம் மற்றும் முக்கியத்துவம் அதிகமாச்சு. இது மற்ற கார்ப்பரேட் கிரிமினல்களுக்கு ஒரு சின்ன வார்னிங் வேணா வச்சுக்கலாம். ஏன்னா எப்படியும் கிரிமினல்ஸ் திருந்த போகிறதே கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறமும் அவ்வளோ குற்றங்கள் நடந்திருக்கு. எல்லாத்தையும் வரப்போகிற எபிசோடில் ஒன்று நான் பார்க்க தானே போகிறோம். ரைட், நம்ம கடைசிக்கு வந்தாச்சு. சுருக்கமாக சொல்லணும்னா ரீபாக் இந்தியா ஊழல் ஒரு நோய் மாதிரி. அது ரொம்ப வேதனையை கொடுத்தாலும் அந்த நோயால் இந்திய கார்ப்பரேட் உலகம்
தன்னைத்தானே சரி செஞ்சுக்க பல மருந்துகள், அதாவது சீர்திருத்தங்களை ஏத்துக்குச்சு. ஒரு தனிநபரோட வீழ்ச்சி அந்த அமைப்போட எழுச்சிக்கு காரணமா அமைஞ்சது தான் இந்த கதையோட ஐரணியே. ஆல்ரைட் மக்களே, இந்த உண்மை சம்பவத்த நான் எப்படி பிரசன்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மறக்காம கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அத விட முக்கியமா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரைட் மக்களே, மீண்டும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கதையில பார்ப்போம். டாடா பை பாய்.